1994ல பிறந்த நெறைய பேரு இப்போ வரைக்குமே மேரேஜ் ஆகாம இருக்காங்க. இதுக்கு காரணம் சனியுடைய பிளேஸ்மெண்ட் தான். மகரத்துல ஆட்சியா இருக்கிறாரு. ஸோ கடக சிம்ம லக்னத்துல நீங்க பொறந்துட்டீங்கனாலோ, மகர கும்ப லக்னத்துல நீங்க பொறந்துட்டீங்கனாலோ, விருச்சிக லக்னத்துல பொறந்திருந்தாலோ, கண்டிப்பா திருமண தடை தாமதம் இருக்கும். தனுசு லக்னத்துல பொறந்திருந்தாலும் 2ஆம் இடத்துல சனி ஆட்சியா இருந்துட்டு, குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால திருமணத்த தடை தாமதப்படுத்துவாரு. மீன லக்னத்துல பொறந்திருந்தா 11ஆம் இடத்துல சனி ஆட்சி ஆயிட்டு, 2 திருமண யோகத்த குடுத்துட்டு, ஏதாவது ஒரு பிரச்சனைய ட்ரபிள்சம்ஸ கிரியேட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ இந்த சனியுடைய பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஓவராலா ஒரு செக் அப்படிங்கிறத மேரேஜ் லைஃப்ல 94ல பிறந்தவங்களுக்கு வைக்குது. இந்த தோஷம் நீங்கி இவங்களும் திருமணமாகி, திருமணம் ஆனவங்க கூட திருமண வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படின்னா, பழனி முருகன வழிபடணும். பழனி முருகன வழிபடும் பட்சத்துல திருமணம் அப்படிங்கிறதும் சீக்கிரமாகும். திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் விலகும். பழனி முருகன பொதுவா எல்லாரும் ராஜ அலங்காரத்துல பார்க்கணும்னு நினைப்பாங்க. பட் இவங்க ஆண்டி குலத்துல பார்க்கறதுங்கிறது நல்லது. ஏன்னா சிம்ப்ளிசிட்டிய குறிக்கக்கூடிய பிளானட் சனி. சனியாலயும், செவ்வாயோடையும் வரக்கூடிய தோஷங்கள், திருமண தடைகள இந்த பழனி ஆண்டவர், ஆண்டி குலத்தில இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர் பரிபூர்ணமா நிவர்த்தி செய்றாரு. ஸோ இவர போய் 94ல பிறந்தவங்க பார்த்து வழிபடும் பட்சத்தில திருமணம் சம்பந்தப்பட்ட சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகுது.